இந்த அமைதியான கல்லறை ஒரு காலத்தில் கடல் வணிகம், காலனித்துவம், அடிமை வியாபாரம் என அனைத்துக்கும் சாட்சியாக இருந்தது. சென்னையிலிருந்து வடக்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பழவேற்காடு. 1600களில் வர்த்தகத்திற்காக டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வந்தது. பிரிட்டிஷ் போல நிலங்களை கைப்பற்றுவதில் அல்லாமல் கடல் வணிகத்தில் தான் அவர்கள் அதிக கவனம் செலுத்தினார்கள். வணிக கப்பல்கள், பருத்தி, மசாலா பொருட்கள் என ஒரு காலத்தில் புலிகெட் பரபரப்பான துறைமுக நகரமாக இருந்தது. ஆனால் இந்த வரலாற்றுக்கு ஒரு இருண்ட பக்கமும் உள்ளது. அடிமை வியாபாரமும் இங்கிருந்து நடந்ததாக வரலாறு சொல்கின்றது. 1825ஆம் ஆண்டு இந்த பகுதியை பிரிட்டிஷ்காரர்களிடம் ஒப்படைக்கும் வரை சுமார் 214 ஆண்டுகள் புலிகெட்டில் தங்கியிருந்தனர் டச்சுக்காரர்கள். நுழைவாயிலில் செதுக்கப்பட்ட எலும்புக்கூடு வடிவங்கள் வாழ்க்கை நிலையற்றது என்பதை அமைதியாக சொல்லிக் கொண்டே நிற்கின்றன. பல நூற்றாண்டுகளின் வரலாறு இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது.